ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் ஒரு சுவையான முருங்கைக்கீரை வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 4 கிலோ கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். இதை அரைக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி கொத்தல் கொத்தலாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்புறமா ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க, அதை நல்லா நுணுக்கி வச்சுக்கோங்க. அப்புறமா 2 துண்டு இஞ்சி, அப்புறம் 2 பச்சை மிளகா, அப்புறமா ஒரு 10 பல் பூண்டு, அதை உரித்து அதையும் மிக்சியில் போட்டுடலாம். இதையுமே கொத்தல் கொத்தலாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கக்கூடாது. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி உங்கள் கையில் ஒரு 2 கை முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம நுணுக்கி வச்சுருக்க சோம்பு, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் இஞ்சி பேஸ்ட்டு, அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்துட்டு நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிப்போம். அப்புறமா பிசைஞ்சிட்டு நம்ம பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உப்பு அதிகமாயிரும். அதனால் இது நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நான் முருங்கைக்கீரை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். அதனால் இதில் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். அதிகமாக சேர்த்ததுனால இதில் இப்போ நான் கொஞ்சமாக உளுத்த மாவு ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1/4 கப் அளவு உளுத்த மாவு ஆட் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் இறுக்கமாக வரும், அதாவது வடை தட்டுறதுக்கு வரும். இப்போ உளுத்த மாவெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை, அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா முருங்கைக்கீரையை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் உளுத்த மாவுலாம் போட தேவையில்லை. இது கூட 1 ஸ்பூன் அரிசி மாவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும் வடை, அதுக்காக கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக தான் நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணுறோம். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சதும் வடையில் தட்டி போட போகிறோம். இந்த மாதிரி கையில் வச்சு தட்டிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காயணும், மிதமான சூட்டில் போடக்கூடாது, எண்ணெய் நிறையா உறிஞ்சிரும். அதனால் எண்ணெய் நல்லா காயணும். அப்புறமா தீ கொஞ்சம் ஸ்பீடாகவே இருக்கட்டும், இல்லைன்னா வடை உள்ளே வேகாது. அதுக்காக தான் மிதமான சைஸில் நீங்கள் தட்டி போடணும். இப்போ வடை பிடிக்க வரலன்னா இந்த மாதிரி தனித்தனி பிரிஞ்சு வரும். அதுக்காக தான் நம்ம கீரை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும், இல்லைன்னா கொஞ்சமாக உளுத்த மாவு ஆட் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நிறைய ஹெல்த்தி ஃபுட் இது. முருங்கைக்கீரைனாலே நல்ல ஹெல்த்தி தான். நம்ம ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதுக்கும் ஒரு கை முருங்கைக்கீரை சாப்பிட்றதும் ஈக்குவல் சத்து அதில் இருக்குது. அதனால தான் முருங்கைக்கீரை நிறையா சேர்த்துக்கிறாங்க. நம்ம குழந்தைங்கள்லாம் எப்பவும் நம்மளே முருங்கைக்கீரை சும்மா பொரியல் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப போர் அடிக்கும். நம்ம இந்த ஈவினிங் ஸ்நாக் மாதிரி இந்த மாதிரி வடை அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டா நமக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வடை செய்கிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், இப்போ பொன்னிறம் ஆயிடுச்சு. இந்த பொன்னிறம் ஆனது நம்ம திருப்பி விட்டுடலாம் 2 சைடு வேகிறதுக்காக. அப்புறமா நீங்கள் வடை உங்களுக்கு கையில் தட்ட வரல அப்படின்னா ஒரு பால் கவரோ இல்லை ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துகிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் தட்டி தட்டி போடலாம். இப்போ 2 சைடுமே நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. மனம் கூட நல்லா சூப்பராக வருது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது வடை. இது நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். பிளேட்டில் மாற்றிட்டு சூடாக இஞ்சி டீயோட சேவ் பண்ணால் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேலம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.